என்ன கொடுத்துருக்காங்க, let u equal to 0 1 2 3 அப்படின்னு 7 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. a செட் கொடுத்துட்டாங்க, b செட் கொடுத்துட்டாங்க. find the following sets அப்படின்னு a dash b dash a dash union b dash a dash intersection b dash. லாஸ்ட் சம்ல என்னென்ன பார்த்தோமோ அதே தான் கேட்டிருக்காங்க. அங்க abcல கொடுத்துருந்தாங்க, இங்க 1 2 3ல கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? given என்ன கொடுத்துருக்காங்க, u equal to 0 1 2 3 4 5 6 7. a set 1 3 5 7. b set என்னன்னு கொடுத்துருக்காங்க, 0 2 3 5 7 அப்படின்னு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, a dash. a dash ன்றது எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், யுனிவர்சல் செட்ல இருந்து a செட்டை மைனஸ் பண்ணுவோம். அப்போ யுனிவர்சல் செட் என்னது, நமக்கு u equal to என்ன கொடுத்தாங்க, 0 1 2 3 4 5 6 7 மைனஸ் a செட் என்ன நமக்கு 1 3 5 7. இப்போ மைனஸ் பண்ணுங்க, ஏல இருக்க எலிமெண்ட் ஏதாவது யுனிவர்சல் செட்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம விட்டுட்டு எழுதணும். அப்போ 1 இங்க இருக்கு, இதை விட்டுடணும். நெக்ஸ்ட் 3 இதை விட்டுடணும். நெக்ஸ்ட் 5 நெக்ஸ்ட் 7. அப்போ மீதி இருக்கிற எலிமெண்ட் என்னது நமக்கு 0 2 4 6. இதான் நம்மளோட a dash. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருந்தாங்க, b dash. அப்போ b dash equal to யுனிவர்சல் செட்ல இருந்து நம்ம b செட்டை மைனஸ் பண்றோம். யுனிவர்சல் செட் என்னது நமக்கு 0 1 2 3 4 5 6 7 மைனஸ் b செட் என்னது நமக்கு 0 2 3 5 7. இப்போ மைனஸ் பண்ணிட்டு எழுதுங்க, என்ன வரும் நமக்கு 0 இங்க இருக்கு, விட்டுடணும். நெக்ஸ்ட் 2 எலிமெண்ட் இருக்கு, விட்டுடணும். நெக்ஸ்ட் 3 விட்டுடணும். நெக்ஸ்ட் 5 7 அந்த எலிமெண்ட் தான் இங்க இருக்கு, அதனால நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப என்ன வரும் நமக்கு 1 4 6. இதான் நம்மளோட b dash. தேர்ட் a dash யூனியன் b dash. a dash க்கு b dash க்கு யூனியன் எடுக்க சொல்றாங்க. தேர்ட் ஒன்னு a dash யூனியன் b dash. a dash செட் என்னது நமக்கு, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 0 2 4 6 யூனியன் b dash இப்போ கண்டுபிடிச்சது 1 4 6. இது ரெண்டுத்தையும் யூனியன் என்ன பண்ணணும், எல்லா எலிமெண்ட்டையும் எழுதணும். 0 1 2 4 ரெண்டு இடத்துலயும் இருக்கு, நம்ம ஒரு டைம் எழுதினா போதும். 6 ரெண்டு டைம் இருக்கு, நம்ம ஒரு டைம் எழுதினா போதும். இது நமக்கு a dash யூனியன் b dash. ஃபோர்த் சம் என்ன கேட்டிருந்தாங்க, a dash இன்டர்செக்ஷன் b dash. அப்போ a dash செட் எழுதுங்க, 0 2 4 6 இன்டர்செக்ஷன் b dash 1 4 6. இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன்னா காமன் எலிமெண்ட் மட்டும் தான் எழுதணும். இந்த 4 6 தான் நமக்கு காமனா இருக்கு, அப்ப அதை மட்டும் எழுதுங்க. 4 6. ஃபிஃப்த் என்ன கேட்டிருந்தாங்க, a யூனியன் b த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. a யூனியன் b த ஹோல் டேஷ். இங்க எப்படி நம்ம a dash வேணும் அப்படின்னா யூனிவர்சல் செட்ல இருந்து a வை மைனஸ் பண்ணமோ அதே போலதான் இங்க என்னது நமக்கு யூனிவர்சல் செட்ல இருந்து நம்ம a யூனியன் b யை மைனஸ் பண்றோம். a யூனியன் b ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்க, a யூனியன் b ஈக்குவல் டு a செட் என்ன கொடுத்திருந்தாங்க 1 3 5 7 1 3 5 7 யூனியன் b செட் நமக்கு என்னது 0 2 3 5 7. இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன பண்ண, நம்ம யூனியன் எடுக்கணும். அப்போ a ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் எழுதிங்க 1 3 5 7. b ல இருக்கிற எலிமெண்ட் 0, அது வரல, அப்போ எழுதிக்கலாம். 2ன்ற எலிமெண்ட் வரல, அப்போ அது எழுதிக்கலாம். 3ன்ற எலிமெண்ட் ஏற்கனவே வந்துச்சு, அப்போ அதை விட்டுடுங்க. 5 வந்துடுச்சு, 7 வந்துடுச்சு, அப்போ இதுதான் எலிமெண்ட். நான் ஆர்டரா எழுதியதுக்கு 0 1 2 3 5 7 அப்படின்னு ஆர்டரா எழுதிக்கிறேன். a யூனியன் b யை ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ a யூனியன் b the whole dashக்கு என்ன பண்ணணும், நம்ம யூனிவர்சல் செட்ல இருந்து a யூனியன் b செட்டை
சப்ராக்ட் பண்ணணும். அப்போ யூனிவர்சல் செட் நமக்கு என்னன்னு தெரியும்? 0 1 2 3 4 5 6 7. டிஃபரன்ஸ் A யூனியன் B நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. அது 0 1 2 3 5 7. அப்போ இங்க யூனிவர்சல் செட்ல இருந்து A யூனியன் B செட்டை என்ன பண்ணணும்? நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்போ இங்க 0ன்ற எலிமெண்ட் இங்க இருக்கு. அப்போ அதை எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் 1 1 2 3 இருக்கு. இங்க என்னது? 1 2 3 விட்டுறணும். நெக்ஸ்ட் 5 7 இருக்கு. 5 விட்டுறணும், 7 விட்டுறணும். மீதி இருக்க எலிமெண்ட் என்னது நமக்கு? 4 6. இதுதான் A யூனியன் B த ஹோல் டேஷ். நெக்ஸ்ட் 6th என்ன கேட்டிருக்காங்க? A இன்டர்செக்ஷன் B த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. 6th A இன்டர்செக்ஷன் B த ஹோல் டேஷ். அது என்னது நமக்கு? யூனிவர்சல் மைனஸ் A இன்டர்செக்ஷன் B. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம A இன்டர்செக்ஷன் B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு A செட்டு 1 3 5 7 இன்டர்செக்ஷன் B செட் என்ன நமக்கு? இங்க இருக்கு பாருங்க. 0 2 3 5 7 0 2 3 5 7. ஓகேவா? A செட் இன்டர்செக்ஷன் B செட் போட்டுட்டோம். இது ரெண்டுத்துக்கு காமனா இருக்கிற எலிமெண்ட் மட்டும் தான் எழுதணும் இன்டர்செக்ஷன்ல. இங்க 1 இருக்கு, இங்க இல்ல. அப்ப அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்க 3 இருக்கு, இங்கேயும் நமக்கு 3 இருக்கு. அப்ப எழுதிங்க. நெக்ஸ்ட் இங்க 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. எழுதிங்க. நெக்ஸ்ட் இங்க 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. ஓகே, எழுதிக்கலாம். வேற எந்த எலிமெண்ட் இங்க இல்ல 7. அப்ப அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ A இன்டர்செக்ஷன் B இந்த ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூனிவர்சல் செட்ல இருந்து நம்ம A இன்டர்செக்ஷன் B மைனஸ் பண்ணணும். அப்போ யூனிவர்சல் செட்னது நமக்கு 0 1 2 3 4 5 6 7 மைனஸ் A இன்டர்செக்ஷன் B செட்னது நமக்கு 3 5 7. அப்போ இந்த எலிமெண்ட் மட்டும் மைனஸ் பண்ணலாமா? 3 5 7 எங்க இருக்கீங்க? 3 5 7 இதை விட்டுட்டு எழுதினா போதும். அப்ப என்ன வரும் நமக்கு? 0 1 2 4 6. இதுதான் A intersection B the whole dash. Next 7th one என்ன கேட்டிருக்காங்க? A dash the whole dash கேட்டிருக்காங்க. 7th one A dash the whole dash வேணும். அப்ப யூனிவர்சல் செட்ல இருந்து நான் A dash செட்டை சப்ராக்ட் பண்ணா போதும். யூனிவர்சல் செட் என்னது நமக்கு? 0 1 2 3 4 5 6 7 மைனஸ் A dash என்ற செட்டை நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணது. எங்க இருக்கு? இந்த ஃபைண்ட் பண்ணிருக்கோமா? 0 2 4 6. A dash ன்றது 0 2 4 6. 0 2 4 6. இப்போ இந்த எலிமெண்ட் மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ண போதும். இங்க 0 இருக்கு, அப்ப இதை விட்டுறணும். நெக்ஸ்ட் இங்க 2 விட்டுறணும், 4 விட்டுறணும், நெக்ஸ்ட் 6 விட்டுட்டா மீதி என்ன வரும்? 1 3 5 7. இதுதான் A dash the whole dash. ஓகேவா? நம்ம ஒரு ரூல் பார்த்திருப்போம் பாருங்க. A dash the whole dash equal to நமக்கு வரும் A set தான் வரும். இது பாரு A செட்டுக்கு ஈக்குவலா இருக்கு பாருங்க. A செட் என்னது நமக்கு 1 3 5 7. ஓகேவா? இதுதான் நம்ம A dash the whole dash னு பார்த்திருக்கோம். A செட் என்ன பாருங்க? 1 3 5 7. ஓகேவா? நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஈஸி. நெக்ஸ்ட் 8th என்ன கேட்டிருந்தாங்க? B dash the whole dash கேட்டிருந்தாங்க. அப்ப யூனிவர்சல் செட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? B dash செட்டை சப்ராக்ட் பண்ணணும். யூனிவர்சல் செட் என்னது நமக்கு? 0 1 2 3 4 5 6 7 மைனஸ் B dash செட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. B dash 1 4 6 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணிருக்கோம். 1 4 6. அப்ப இங்க எழுதுங்க 1 4 6. இப்போ யூல இருந்து நம்ம B dash சப்ராக்ட் பண்ணனும்னா இங்க 1 இருக்கு, அப்ப அந்த எலிமெண்ட் இங்க எழுத கூடாது. இங்க 4 இருக்கு, இங்க எடுத்துறணும். நெக்ஸ்ட் இங்க 6 இருக்கு, இத எடுத்துறணும். மீதி இருக்கிற எலிமெண்ட் எழுதுங்க 0 2
3 5 7 இதுதான் அது நமக்கு b dash the whole dash இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு நமக்கு b க்கு ஈக்குவலா இருக்கு பாருங்க 0 2 3 5 7 b செட் பாருங்க 0 2 3 5 7 ஓகேவா